இங்க பாருங்கயா, ஐயா மோடிக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, அதுக்கு முழு காரணம் ஐயா மு.க. ஸ்டாலின் தான். அவர் தான் பொறுப்பு. ஆனா இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாப்லன்னு வச்சு கேட்கல, கண்டிப்பா எங்க ஐயாவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடும். அவரை கொண்டு போய் உச்சத்துல உட்கார வச்சிருக்காரு ஐயா மு.க. ஸ்டாலின். ஐயா மோடி ஐயாவை உச்சத்துல உட்கார வச்சிருக்காரா? நம்ப முடியுதா? ஆனா நீங்க நம்பலைனாலும் அதான் நஷ்டம். எதோட உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு தெரியுமா? மன வலியோட உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கார். மன வேதனையோட உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கார். மன உளைச்சலோட உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு. இப்படி எல்லாத்தையும் ஒரு மனுஷன் மேல அள்ளி திணிச்சா அந்த மனுஷன் என்னத்துக்குங்க ஆவாரு? திடீர்னு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஐயோ அம்மா அப்படின்னு அலர்னா நாங்க என்னங்க பண்ணுவோம் அப்படின்னு அங்க ஐயா மோடி மேல ரொம்ப அக்கறையுள்ள ஒரு ஆள் கதறி இருக்காப்புல. அப்படி என்ன மன உளைச்சலுக்கு மன வேதனைக்கு ஐயா மோடிய ஐயா ஸ்டாலின் ஆளாக்குறாப்புல, பாத்துருவோமா? மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தரி கூப்பு. ஏதோ மாசத்துல ஒரு நாள் 2 நாள் ஐயாவை இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாக்குனா பரவாயில்ல. இதே வேலையா தெரிஞ்சா அவர் எப்படிங்க இதை தாங்குவாரு? மற்ற ஸ்டேட் எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு ஐயா கொடுக்காத பிரச்சனையா? அவங்கள ஐயா கழுத்தை பிடிச்சி நெரிக்காத நெறியா? ஆனா அவங்க எல்லாம் பண்ணாம பேசாம இருக்கிறாங்கல்ல. அதே மாதிரி இவரு இருந்தா என்ன? ஏன் பதிலுக்கு இவரு போய் ஐயா கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாப்புல? இப்படி எல்லாம் நெரிச்சா அவர் தாங்குவார? இவரை பார்த்து இப்ப எல்லாரும் நெருங்கி கிளம்பிட்டாங்க. அவரை எல்லாரையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின். எல்லா ஸ்டேட் சிஎம் ஐயா ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு இப்ப ஐயாவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நல்லதுக்குள்ள பாத்துக்கங்கன்னு கதறாங்க. ஆனா இதே மாதிரி ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டோட சிஎம்னால இந்திய பிரதமர் நிம்மதியை தொலைச்சிட்டு நிம்மதி இல்லாம இருக்கிறாரு. தயவு செய்து தமிழ்நாட்டோட அந்த முதல்வர் கொஞ்சம் தயவு செய்து பார்த்து செய்யணும். அப்ப செஞ்சது அறிஞர் அண்ணா, இப்ப செய்யறது ஐயா ஸ்டாலின். அப்ப அறிஞர் அண்ணா ஒரு வேலை அதாவது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சொன்னாப்புல, என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுட்டேன். இனிமே உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை நீ பண்ணி பாரு, முடிஞ்சா பண்ணிக்கின்ற. அன்னைக்கு பண்ண ஆரம்பிக்க ட்ரை பண்ணாங்க, இன்னமும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா அறிஞர் என்ன தமிழ்நாடுன்னு சொல்லி பேர் மாத்தினாரு. அது எப்படி? இது தமிழ்நாடா இல்ல தனி நாடா? உங்களுக்குன்னு எல்லாமே புதுசா கொண்டு வருவாங்களா? நீங்க சொல்றதெல்லாம் எங்களால ஒத்துக்க முடியாது, ஏத்துக்க முடியாது. இதுக்கு இருக்கிற பேரே இருக்கட்டும், தமிழ்நாடுன்ற பேர்ல வைக்க முடியாது. நான் வச்சுட்டேன், நீ வேணா முடிஞ்சா இதை மாத்திப்பாரு. இது அறிஞர் அண்ணா சொன்னது. அதே மாதிரி பைலிங்குவல் 2 லாங்குவேஜ் எல்லா இடத்துலயும் அப்ப இந்திய திணிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. இங்க அண்ணா ஒரு அணைய போட்டு உட்கார்ந்து இருந்தாப்புல அங்கனுக்குள்ளேயே, என்னைய தாண்டி தான் நீ போகணும், முடிஞ்சா என்னைய தாண்டிக்கிட்டு இன்னமும் தாண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதையே தான் ஐயா மு.க. ஸ்டாலினும் மறுபடியும் அதுக்கான தேவை அவசியம் இருக்குன்னு சொல்லி இவங்க என்னன்னு நம்ம கிட்ட இருந்து இது வரைக்கும் பறிச்சிருக்காங்க. நம்ம கிட்ட இருந்த அதாவது நம்மள இருக்க விடாம பண்றதுக்கு அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் ஆராய்ங்கன்னு சொல்லிட்டு ஐயா குரியன் ஜோசப் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவரோட தலைமையில ஒரு கமிஷனை போட்டிருக்காரு. ஏற்கனவே ஏகப்பட்ட கமிஷன், சர்க்கார் கமிஷன் இருக்கு, பூஞ்சி கமிஷன் இருக்கு, ராஜ மன்னாரையா கமிஷன் அவர் இருக்கு. இப்ப அதோட வரிசையில இதுவும் நிக்குது. ஏன்னா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் பல நேரங்கள்ல பல இடங்கள்ல இந்த மாதிரி கமிஷன்கள் முளைச்சு பெருசா வந்திருக்கு ஒவ்வொரு முறையும். அது எதுக்காகனா இவங்க எல்லாம் ரொம்ப சொந்தமா இண்டிபெண்டா இருக்கிறாங்க. அவங்க எப்பயுமே நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்கணும், அப்பதான் நம்ம மேல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி
ஸ்டேட்டோட பல உரிமைகளை, நியாயமா இருக்க வேண்டிய உரிமைகளை அடிச்சு புடுங்கி வழிப்பறி பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சென்ட்ரல் இருக்கிறவங்க செய்யற வேலை தான் இது. ஆனா இந்த முறை கடந்த ஒரு 10 வருஷமா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நிக்குது. பொறுத்து அதாவது இப்ப இங்க 4 வருஷம் இங்க பொறுத்து பார்த்தாங்க. இவங்களுக்கு சொல்லி பார்ப்போம், நம்ம முடிஞ்ச வரை சண்டை போட வேண்டாம், நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாவே சமரசமாவே போவோம், ஏன்னா எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ல, இந்த கூட்டாட்சி தத்துவம் இல்ல. ஆனா இந்த கூட்டாட்சி தத்துவத்தை அவங்க கையில எடுத்துக்கிட்டு கூட்டா ஆட்சி பண்ணா பரவாயில்ல, நமக்கு தனியா ஒரு ரூட்டை போட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? வேண்டவன் வேண்டாதவன், தேவைப்படுறவன் தேவையில்லாதவன், ஒத்து வர்றவன் ஒத்துழைக்காதவன், அவங்களுக்கு அடிமையை அடங்கி போறவன், அதை எதிர்த்து பேசுறவன் சொல்லி பிரிச்சு அவங்களால என்னென்ன இம்சைகளை நமக்கு கொடுக்க முடியுமோ, எந்தெந்த வழிகள்ல கொடுக்க முடியுமோ, அடிச்சு புடுங்கி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க. இப்ப அதுக்கு இனிமேல் இதை இப்படியே விட்டோம்னா அவங்க ஒட்டு மொத்தமா நம்மளை லவட்டிட்டு போயிடுவாங்க. அத கட்டி இருக்க கோவணத்தை கூட நாம கிட்ட இருந்து உருவிட்டு விட்டுருவாங்க, விட்டுறக்கூடாது. அதுக்காக ஐயா 110 விதியின் கீழே ஐயா குரியன் ஜோசப் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. இந்த கமிட்டி என்ன பண்ணும் தெரியுமா? ஒண்ணு இல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அந்த விஷயத்தை எல்லாம் திரும்ப நமக்கு கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் கல்வி கொண்டு போய் அவங்க உள்ளுக்குள்ள வச்சு அவங்க செய்யறத அவங்க சொல்றதான் நம்ம செய்யணும்னு நம்மளை போட்டு செய்யறாங்கல்ல, அத மீட்டு எடுக்கிறதுக்கு என்ன வழி? இருந்ததை எடுத்துக்கிட்டாங்க, திருப்பி கொண்டாந்து வைக்கிறதுக்கு என்ன வழி? அதே மாதிரி மாநில அடிப்படை உரிமைகள் என்னென்ன, அது என்னென்ன இவங்க வந்து மாத்தி கொண்டு போய் அங்க இப்ப அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க. அதே மாதிரி மாநிலத்தோட நிதி ஆதாரம் இப்ப ஏன் வந்து இவ்வளவு பதறாங்கன்னா, அதான் எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாலினோட ஸ்டண்ட், அப்படித்தான் ஆளுநர் கேஸை நினைச்சாங்க. இன்னைக்கு ஆளுநர் கேஸ் அவங்கள கசாப்பு கடையில வச்சிருக்க ஆடு கணக்கா உரின்னு உரிச்சிருக்காங்க. எல்லா ஸ்டேட்டும் இப்ப கிளம்பி போயிருக்கு. அதனாலயே ஐயா ஸ்டாலின் ஏதாச்சும் சின்னதா ஒரு விஷயம் செஞ்சா அதை உட்கார்ந்து பல கோணங்கள் ஆராயத்துக்கு ஒரு டீமையே போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு தனி துணையா வச்சிருப்பாங்க போல. இப்ப இவர் என்னென்ன செய்யறாரு இவரை நோட் பண்ணுங்கடான்ட்டு. ஆனா இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, மறைஞ்செல்லாம் நான் வரமாட்டேன், நான் உனக்கு நல்லா என்னைய நல்லா பாரு, நான் உங்ககிட்டதான் வரப்போறேன்னு சொல்லி அவங்களோட அந்த அஸ்திவாரம் இருக்குல்ல அதையே இப்ப ஆட்ட ஆரம்பிச்சுட்டார். இது வரைக்கும் அவங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்துக்கிட்டு நம்மள வரட்டினதை விட மரட்டினாங்கன்னு சொல்லணும். அது அத்தனையும் அவங்க கையில இருந்து அவங்க கிட்ட இருந்து சட்டத்தின் வழியா வந்து திரும்ப வந்து புல் பேக் பண்ணி கொண்டாந்து உள்ள வைக்கிறது. அந்த வேலையத்தான் பாக்குற. சரிப்பா இப்படி ஒரு வேலையை பார்த்தா என்ன அவங்களுக்கு ஏன் பயமா இருக்கு? பிரச்சனை அங்க இல்ல, இங்க ஒண்ணு ஆரம்பிச்சா அது இந்தியா முழுக்க எதிரொலிக்கும். அப்படித்தான் இதுவரைக்கும் தமிழ்நாடு இருந்தது. எந்த ஒரு விஷயத்தையும் முடியாது அப்படின்னு நினைச்ச எந்த ஒரு விஷயத்தையும் மற்ற மாநிலங்கள் அதை செய்யறது இல்ல. சரி ஏன் வம்புன்ட்டு தமிழ்நாடு ஒவ்வொரு முறையும் சண்டை போட்டு அதை சாதிச்சு காமிக்கும். ஏன்னா நம்ம கிட்ட இருந்தவங்க அப்படி, நம்மள ஆண்டவங்க அப்படி அதை காமிக்கிறப்போ இப்படியெல்லாம் வேற இருக்கா. ஒண்ணு இந்த ஆளுநர் கேஸ் எடுத்துக்குவோம். ஆளுநரை ஏதோ ஆண்டவர் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில் அது ஒண்ணுமே கிடையாதுடா, அது ஒரு டம்மி அப்படின்னு உச்ச நீதிமன்றம் எல்லாருக்கும் உரைக்கிற மாதிரி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு தனி தைரியமே வந்தது. ஓ இப்படி எல்லாம் கூட பண்ணலாமா? அதை கட்டி இப்ப ஆடி போய் உட்கார்ந்து இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும். இப்ப இந்த விஷயத்த கையில எடுத்தாங்கன்னு வைங்கள, ஒருவேளை இதுல ஏதாச்சும் ஒண்ணு எல்லாம் சரியா தப்பா சொல்றாங்க, நீங்க தான்ப்பா அநியாயத்துக்கு அவங்க கிட்ட எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கீங்க, திருப்பி கொடுத்துருங்க, அவங்க கையிலயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் நிக்கும். எல்லாரும் வந்து வாசல்ல வந்து நிப்பாங்க, எங்களோட உரிமையும் எங்களுக்கு திரும்ப வேணும், அப்ப அங்க கொடுத்துதான் ஆகணும்.
வாயை மூடிக்கிட்டு அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதுக்கு வளைஞ்சு கொடுத்துதான் போகணும். முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்குத்தான் இப்ப பயந்து போய் உட்கார்க்காங்க. அதுலயும் ஐயா ஸ்டாலின் இறக்கி இருக்க ஆளு ஐயா குரியன் ஜோசப், கேரளால இருந்து போனவர், உச்ச நீதிமன்றத்துல பல பிரளயங்களை உண்டு பண்ணவர் தீர்ப்பால. ஒண்ணு இந்த முத்தலாக் சட்டம், இது முத்தலாக் முறையே இஸ்லாம் மதத்துக்கு, இன்னும் சொல்ல போனா குர்ஆனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்து இந்தியா முழுக்க திருப்பி போட்டவர். யாருக்கும் பயப்படல. அவர் சொல்ல வந்ததை சாதாரணமாவும் சொல்லல. அதுக்கு எடுத்துக்காட்டுகள் எடுத்து காமிச்சு அந்த தீர்ப்புல அடிச்சு சொல்லியிருக்காரு பாருங்க. ஒருத்தரும் திரும்பி எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு இருந்தது. அது இல்லாம இந்த பழங்குடியின மக்கள் இருக்காங்கல்ல, தலித் மக்கள் இருக்காங்க, அவங்க இந்த கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள என்ட்ராகிறதுக்கு இருந்த எல்லா ஹடில்ஸையும் உடைச்சு அவங்கள உள்ள விட்டு போங்களா உங்களுக்கு தான்டா, அவங்க மட்டும் என்ன இழிச்சவாங்களா, அவங்களுக்கு கொடுக்க கூடாதா, அவங்களுக்கு இதுல எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க அத்தனை பேரையும் உள்ள கொண்டு போய் விட்டால், இது எல்லாத்தையும் மீறி அப்ப உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தாரு 2018 அவரு தீபக் மிஸ்ரா ஐயா. அவருக்கு எதிரா சிட்டிங் நீதிபதியை உட்கார வச்சு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்தினாரு. அவருக்கு எதிரா ஒரு உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிக்கு எதிரா அவர் உட்கார்ந்து ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்துறாரு. ஒட்டுமொத்த நீதித்துறைய வளவளர்த்து போயிருச்சு இவரை பார்த்து. அப்பேற்பட்ட ஒரு ஆளை கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு கமிஷனை அமைச்சு அவரை தலைமை தாங்க வச்சு இதுல என்ன பிரச்சனை இருக்கு, பிராக்டிக்கலா இதை எப்படி சரி பண்ணலாம், அதாவது ஒவ்வொரு அந்த ரூல் மூலியமாவே எதுவுமே அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு அந்த பக்கம் போய் நிக்கல. அரசியலமைப்பு சட்டத்தின் வழியா இதை எப்படி நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்றத கேட்டு இதுல இந்த இந்த இடைக்கால அந்த இது இருக்கு இல்லையா, அனலைஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ரிப்போர்ட்டை ஜனவரியில கொடுக்குறாங்களா. இது இல்லாம முழு ரிப்போர்ட்டை இந்த கமிஷன் 2 வருஷத்துக்குள்ள முடிக்கும் இருக்காங்க. இப்ப 2 வருஷத்துக்குள்ள முடிக்கிறது. இப்ப அடுத்த வருஷம் எலெக்ஷன். இது திமுக அது பேர் வாங்கணுன்றதுக்காக பண்றது கிடையாது. அது சென்ட்ரல் இருக்க கவர்மெண்ட்டை எதிர்த்து செய்யணுன்ற செயல் அது கிடையாது. ஒருவேளை அதிமுக வந்தாலும் அதுக்கும் சேர்த்தாப்புலதான் இது போராடுது. வெறும் தமிழ்நாட்டுக்காக மட்டும் இந்த சட்ட போராட்டத்தை ஐயா ஸ்டாலின் முன்னெடுக்கல, சுத்தி இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும். ஏன்னா இவங்க இப்ப நமக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரிதான் எல்லா ஸ்டேட்டுக்கும் வலிக்குது. ஆனா இதை எப்படி அவங்க கூட சண்டை செய்யறதுன்னு தெரியாம அவன் தவிச்சு போய் உட்கார்ந்துருக்கா. அத்தனை பேருக்கும் ஒரு முன்னோடியா ஒரு வழிகாட்டியா தமிழ்நாடு இன்னைக்கு இல்ல என்னைக்கும் இருக்கும்னு சொல்றதுக்காகத்தான் இந்த விஷயம். பத்தாவது இதுல ஆக்சுவலி நம்ம எல்லாருமே கூட நிக்கணும். ஏன்னா எல்லாருக்காகமா தான் ஒண்ணு இல்ல, நாளைக்கு பாமக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இல்ல தாவேக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அவங்க கையில கொண்டாந்து அந்த எந்த அரசாங்கம் இருக்குதோ அந்த அரசாங்கத்துக்கு முழுசா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு வேலையை முன்னெடுப்பா அவங்க பாக்குறாங்க. ஆனா இவங்க வெளிநடப்பு பண்றாங்க. பாசக வெளிநடப்பு பண்ணுது. ஏன்னா அவங்க சென்ட்ரல்ல இருக்க அந்த கவர்மெண்ட் ஆப்போசிட்டா இத ஒரு ஆக்ஷன்ல எடுக்கிறாங்க. அதனால பாஜக அதிமுக ஆனா கூட்டணியாவே இருக்கட்டும்பா, உங்க குத்த எல்லாம் எலெக்ஷன் டைம்ல சேர்ந்து குத்திக்கங்க. ஆனா இப்ப இதுக்கு தமிழ்நாட்டு முதுகுல குத்துற மாதிரி தானே. எந்த முஞ்சிய வச்சுட்டு இப்ப வெளியில போயிட்டு நான் தமிழ்நாட்டுக்காக போராடுவேன். இப்ப கூட ஐயா பழனிசாமி சொன்னாரு, ஐயா அமித்ஷாவை டெல்லியில பார்த்துட்டு வந்துட்டு தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காக. அப்ப இது தமிழ்நாட்டு மக்களுக்கான நலன் இல்லையா? இது அவங்களோட உரிமை இல்லையா? நம்ம ஸ்டேட்டை பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது யாரு? இப்ப இதனால ஸ்டேட் பாதுகாப்பா இருக்குமா இல்ல பாதுகாப்பு இல்லாம இருக்குமா? எப்படி இருக்கும் ஸ்டேட்? இதனால வளர்ச்சி அடையுமா? வளர்ச்சி அடையாம அப்படியே பின்னாடி பேக்வர்ட்ஸ் போகுமா? எப்படி போகும்? லாஜிக்கே அது இல்ல. இந்த உங்களோட அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்னமோன்னு
உங்க கேஸ் எல்லாம் நாங்க எடுக்க விட மாட்டோம், உங்களை நாங்க ஜெயிலுக்கு அனுப்போம். இதான் காமன் மினிமம் ப்ரோக்ராம். என்ன உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டு வாங்கிக்க. உன் ஊருக்கு உன் மக்களுக்கெல்லாம் என்கிட்ட கேட்டு என்னைக்கும் வந்து என் முன்னாடி நின்றாது. அந்த மாதிரி ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா என்ன? கொடுத்துருக்கணும் சார். இதெல்லாம் மக்கள் பார்த்து எதையாச்சும் ஒரு சண்டை வலிச்சு அப்படியே வெளில வந்துட வேண்டியது இதுதான். ஆனா இதெல்லாம் செய்யறப்ப ஐயா அவர் கத்துனது நியாயம். அவர் வேற யாரும் இல்ல, ஐயா சீனிவாசன், கோலார் சீனிவாசன் ஓப்பனா சொல்றாப்புல. மத்த ஸ்டேட் எல்லாம் எவ்வளவு தூரம் அடங்கி போறாங்க, இவர் மட்டும்தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவரால பெரிய இம்சையா போச்சு ஐயா மோடிக்கு அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. நியாயம்தான். என்ன பண்றது, எங்களை மிதிக்கிறப்ப நீங்க சிரிச்சீங்க, இப்ப நாங்க உங்களை மிதிக்கல, நீங்க மிதிச்ச காலம் எடுக்கிற அவ்வளவுதான். அது உங்களுக்கு வலிக்குதுன்னா நல்லா ஆளுங்க, தப்பே இல்லை. நன்றி.